ரேகா சித்திரம் மலையாள திரைப்படம். இது திரையரங்கில் வெளியாகி 2 மாதங்களுக்கு அப்புறம் சோனி ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கு. ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் டாக் ஆஃப் த டவுனா இந்த திரைப்படம் மாறி இருக்கு. திரையரங்கில் வந்தப்பவே இதுக்கு நல்ல விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்பவும் மற்ற மொழிகள்ல இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. பயங்கர ஹிட் அடிச்ச ஒரு படமா இந்த படம் இருக்கு. இந்த படத்தை சுத்தி நிறைய கதைகளும் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மம்முட்டி அவர்கள் நடிச்ச காதோடு காதோரம் திரைப்படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்க. அவங்களுடைய மரணம் என்ன, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதை பத்தின கதை தான் இது அப்படிங்கிற தகவல் ஒருபுறம் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் சில கருத்துக்கள் நிறைய நிலவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 1992 இறந்த, அதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சிஸ்டர் உடைய, அதாவது ஒரு கத்தோலிக் சிஸ்டர் உடைய கதை தான் இந்த கதை. 2 கதைகளையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி உண்மையிலேயே கத்தோலிக் சிஸ்டர் இறந்து போனாங்களா, சூசைட் கேஸா அது அப்படின்னு பார்த்தா ஆமா, அதை குறித்த நிறைய தகவல்கள் இருக்கு. அபயா அப்படிங்கிற ஒரு கன்னியாஸ்திரி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய மரணம் சூசைட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய மரணம் தற்கொலை கிடையாது, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை வெளியே வருது. இதை தொடர்ந்து அவங்களுடைய மரணத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. கேரளத்துல ரொம்ப லாங் இன்வெஸ்டிகேஷன் நடந்த ஒரு வழக்கு அப்படின்னு இந்த ஒரு வழக்கு குறிப்பிடுறாங்க. இது மிகவும் பிரபலமான வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, யார் இந்த அபயா, அப்படி என்னதான் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, அபயா அப்படிங்கிறவங்க ஒரு கத்தோலிக் கன்னியாஸ்திரி. இவங்க அந்த சர்ச்சிலேயே இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 1992 திடீர்னு ஒரு நாள் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. காவல்துறையினர் தேடுறாங்க. அப்போ அவங்க எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அதுக்கு முன்னாடி இருந்த கிணத்துல விழுந்து இறந்து கிடந்திருக்காங்க. உடனடியா அவங்களுடைய உடலை கைப்பற்றின காவல்துறையினர் விசாரணையை தொடங்குறாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி இவங்க எதற்காக இறந்திருக்காங்க, என்ன காரணம் இவங்களுடைய டெத்துக்கு அப்படின்னு பார்க்க போது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க, கிணத்துல குதிச்சு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு செருப்பு கிணத்துக்கு பக்கத்துல கிடந்திருக்கு, இன்னொரு செருப்பு கிச்சன்ல கிடந்திருக்கு, ஃப்ரிட்ஜ் திறந்த வாக்கிலேயே இருந்திருக்கு. உடனடியா காவல்துறையினர் விசாரணையை தொடங்குறாங்க. ஆனாலும் சில நாட்கள்லயே அவங்க சிஸ்டர் அபயா சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்து இது ஒரு சூசைட் வழக்கா முடிக்கப்படுது. ஆனாலும் அந்த நேரத்துல இருந்த அச்சங்கல் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர், இல்ல இவங்க தற்கொலை செய்துக்கல, இவங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாதத்தை முன்வைக்கிறாரு. இந்த வழக்கு அப்போதைக்கு மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது. இவர் சொன்னதன் அடிப்படையில் மீண்டும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. 2004 வரைக்கும் சிபிஐ விசாரிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. முதல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆபீசர்ஸ் இதை விசாரிக்கிறாங்க. அவங்களுமே இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிடுறாங்க. ஆனாலும் தொடர்ச்சியா நீதிமன்றத்துக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது. இவங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் உலாவிட்டே இருக்கு. இதை தொடர்ந்து மீண்டும் வேற ஒரு கமிட்டியை சிபிஐலயே 2வது குழுவை நிர்ணயிக்கிறாங்க. அந்த குழுவும் விசாரணை செய்யறாங்க. அவங்களுமே இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அறிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இந்த சமூக ஆர்வலர் விடுறதா இல்ல, தொடர்ச்சியா அதற்கு எதிராக மனு போட்டுட்டே இருக்கார். உடனடியா நீதிமன்றம் 4வதா ஒரு குழுவை அமைக்கிறாங்க. நிச்சயமா இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு நீதிமன்றம் தரப்புல இருந்து நெருக்கடி கொடுக்கப்படுது. அவங்க தான் உண்மை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியில கொண்டு வராங்க. சிஸ்டர் அபயா இறந்து போனதற்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு ஒரு புதிய தகவல் ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அபயா இறந்து போனதுக்கு முன்னாடி நாள் இரவு ஃபாதர் கோட்டூர் இங்க வந்தாரு. அடுத்த நாள் காலையில நேரமே அவர் கிளம்பி போனாரு. அவர் வந்ததையும் நான் பார்த்தேன், அவர் போனதையும் நான் பார்த்தேன். ஆனா அபயா காணாம போனப்போ அவர் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் வருது. அந்த ஃபாதரை கைது பண்ணி விசாரிக்க தொடங்குறாங்க. அதற்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவர்களையும் விசாரிக்கிறாங்க. அவங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அபயாவுடைய தலையில ஒரு அடி இருந்தது. அது என்ன அப்படின்னா பலமான அடி, கோடாரியால தாக்குனதுக்கான ஒரு அடி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து அந்த கோடாரி எங்க அப்படின்னு கேட்கும்போது முன்னதா விசாரிச்ச காவல்துறை அதிகாரிகளே அந்த ஒரு எவிடன்ஸை அழிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் ஃபாதர் கோட்டூரை அரெஸ்ட் பண்றாங்க. அவரோட சேர்த்து செஃபி அப்படிங்கிற இன்னொரு கன்னியாஸ்திரியையும் அரெஸ்ட் பண்றாங்க. எதற்காக சிஸ்டர் அபயா கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க வழக்கமா படிக்கிறதுக்கு காலையில அதிகாலையிலேயே எழுறது வழக்கம் அப்படிங்கிறதுனால சம்பவத்தன்றும் அதிகாலையில எழுந்து தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போயிருக்காங்க. அப்பதான் அவங்க பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபாதர் கோட்டூரும் சிஸ்டர் செஃபியும் பார்க்கக்கூடாத ஒரு நிலைமையில இருந்ததாகவும் அதை அபயா பார்த்த உடனே சிஸ்டர் செஃபிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாதனால உடனடியா பதட்டத்துல அருகில் இருந்த கோடாரியை எடுத்து அபயாவுடைய தலையில அடிச்சு அதன் பிறகு அவங்கள எடுத்துட்டு போய் கிணற்றுல போட்டு ஃபாதர் கோட்டூரும் சிஸ்டர் செஃபியும் இந்த ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. முந்தைய அதிகாரிகள் எல்லாமே இதை கண்டுபிடிக்க தவறுன பட்சத்துல கடைசியா அமைக்கப்பட்ட 4வது அமைக்கப்பட்ட குழு இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கடந்த 2008ஆம் ஆண்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஆனாலுமே கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த தண்டனைக்கு எதிராக ஃபாதர் கோட்டூர் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்படுது. இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கினதோட அவங்களுடைய ஆயுள் தண்டனையும் ரத்து பண்ணி இருக்காங்க. கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போன ஒரு பெண், கன்னியாஸ்திரியா இருந்தவங்க படிச்சுட்டு இருந்த ஒரு பெண் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டதுனால கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேல அவங்களுக்கு நீதி கிடைக்காம அதன் பிறகுதான் அவங்களுடைய வழக்குல ஒரு திருப்பம் அப்படிங்கிறதே அமைஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ரேகா சித்திரம் படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கு, இந்த கேஸுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.